கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறும இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேதாகமலை திருப்பி நீங்கள் என்னோடு கூட வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த அதிகாலை வேளையிலே பேசுவாராக. தோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். தோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷனாக அவன் இருந்தான். ஒரு கேள்வியை ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கிறார். அந்த கேள்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீர் போகிற இடத்தை அறியோமே. ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே. நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீர் போகிற இடத்தை அறியோமே, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி கேள்வியை கேட்கும்பொழுது, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். நானே வழியும் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. வழி இருந்தால் தான் ஒரு இடத்திற்கு நாம் போக முடியும். வழி இல்லை என்று சொன்னால், 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு நாம் எப்படி உள்ளே செல்ல முடியும்? ஆகவே வழி மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே பரலோகத்திற்கு வழியை ஏற்படுத்தினவர் அவர்தான். பிதாவாகிய தேவன் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார். அசுத்தமானது ஒன்றும் அவரிடத்திலே செல்ல முடியாது. அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், நாம் அசுத்தமாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் பிரிப்பது பாவமே என்று ஏசாயாவிலே பிதாவாகிய தேவன் அங்கே திருவுளம் பற்றுகிறார். ஆக தடையாக மதில் சுவராக இருப்பது பாவம் என்ற ஒரு காரியம். ஆகவே இந்த பாவத்தை பரிகரிக்கும் விதமாக, இந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்கும் விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி தடையாக இருந்த பாவம் என்ற மதில் சுவரை தகர்த்து வழியை உண்டு பண்ணினார். எதற்கு வழியை உண்டு பண்ணினார்? பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் அனைவரும் செல்லும்படியாக வழியை உண்டு பண்ணினார். அந்த வழியிலே இப்பொழுது நாம் ஆயத்தப்பட்டு செல்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே வழி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் தான் வழியை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவாக நின்ற திரைச்சிலை மேலிருந்து கீழாக அது கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்பொழுது வெளிப்பிரகாரத்திலே நிற்கக்கூடியவர்கள் கூட அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்படியான வாய்ப்பு கிடைத்தது. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரணித்த பொழுது, அவருடைய இரத்தமானது சிந்தப்பட்ட பொழுது, பாவமானது கழுவப்பட்ட பொழுது, ஜனங்கள் தேவாதி தேவனை தரிசிக்கும்படியாக வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த விதமாக வழியை அவர்தான் ஏற்படுத்தினார். அவர் வழியை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார் ஒருவரும் அவரிடத்திலே போக முடியாது என்பதை அறிந்து கொள்கிறோம். இதை குறித்து ஏசாயா சொல்லுகிற காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். பாருங்கள், ஏசாயா
தீர்க்கதரிசனமாக சில வார்த்தைகளை வழியை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஆகவே ஏசாயா இங்கே சொல்லும்பொழுது சிறையாக பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய தேசத்தினால, பிறகு பெர்சிய தேசத்தாலே சிறையாக பிடிக்கப்பட்டவர்கள் திரும்பவுமாக சியோன் என்று சொல்லக்கூடிய எருசலேமுக்கு அவர்கள் வருவார்கள். அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும்பொழுது அங்கே பாலைவனமான இடங்களெல்லாம் நீரூற்றை போல மாறும் என்று சொல்லுகிறார். ஆகவே வழி ஏற்படும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் இந்த விதமான சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். சொல்லும்பொழுது நாம் அதை வாசிக்கும்பொழுது அது இன்னும் கூட அதிகமாக விளக்குகிறது. என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு செல்கிற வழியை குறித்து அது பேசுகிறது. அவருடைய பரமராஜ்யத்திற்கு, பரமசீயோனுக்கு போகக்கூடிய வழியாகவும் அது காணப்படுகிறது. ஆகவேதான் அந்த வழியை குறித்து நாம் வாசிக்கும்போது 8ஆம் வசனத்தில் அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது எப்படிப்பட்ட வழி? பெரும்பாதையான வழியாக அது இருக்கிறது. அது பரிசுத்த வழி. வழிக்கு பரிசுத்தம் இருக்குமா? ஒரு வழி இருக்குது என்று சொன்னால், ஒரு பாதை இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த பாதை என்று சொல்கிறார். பாதைக்கு பரிசுத்தம் இல்லை. அந்த பாதை யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே தான் அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆகவே அவர்தான் வழி என்று சொல்லும்போது அது பரிசுத்த வழி, த ஹோலி வே என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இட்ஸ் எ ப்ராட் வே, நாட் ஓன்லி எ ப்ராட் வே, இட் இஸ் எ ஹோலி வே என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வழிக்கு முக்கியத்துவம் அல்ல, அந்த வழியாக இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நானே வழியும் என்று சொல்லுகிறார். அது பரிசுத்தமான வழி. அப்போது அது பரிசுத்தமான வழியாக இருக்கும்போது தீட்டுள்ளவன் அதில் நுழைய முடியுமா? பாவி அதில் நுழைய முடியுமா? அடங்காப்பிடாரி அதில் நுழைய முடியுமா? கோபக்காரன் அதில் நுழைய முடியுமா? அசுத்தம் செய்கிறவன் அதில் நுழைய முடியுமா? தீட்டுள்ளது ஒன்றும் அதில் நுழைவதில்லை. யார் அதில் நுழைய முடியும்? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நுழைய முடியும். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொலைக்காரனாக இருந்தாலும், பாதகனாக இருந்தாலும் மீட்கப்படுவான் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்படுவான் என்று சொன்னால், அந்த பெரும்பாதையான பரிசுத்த வழியிலே அவன் நுழைய முடியும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் அவருடைய சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த வாய்ப்பை அவர் நமக்கு தருகிறார். 9வது வசனம் பிற்பகுதியிலே பார்க்கும்பொழுது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அதை அசூசிப்படுத்த முடியாது, அசுத்தம் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அது பரிசுத்த பாதை, பெரும்பாதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த பாதையாக இருக்கிறார். அதிலே நீ போக வேண்டும் என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் போக முடியும். நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்படைந்திருக்கிறோம். ஆகவே அந்த பரிசுத்த பெரும்பாதிலே நுழையக்கூடிய வாய்ப்பை, நடந்து போகக்கூடிய வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். அதில் நடப்பவர்கள் திசை கெட்டு போவதில்லை. திசை தெரியாமல் எனக்கு திக்கு தெரியாது, தேசம் தெரியாது என்று சொல்வதில்லை. அந்த பாதை நேரான பாதை, ஸ்ட்ரெயிட் வே என்று நாம் பார்க்கிறோம். அது நேராக பிதாவாகிய தேவனிடத்திலே நம்மை கொண்டு செல்கிறது. எனக்கு வழி தெரியவில்லையே என்று ஒரு நாளும் ஒருவரும் சொல்ல முடியாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த வழியாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அந்த பாதையிலே போகும்பொழுது சிங்கம் வர முடியுமா? துஷ்ட மிருகங்கள் வர முடியுமா? வர முடியாது. பாருங்கள், சியோனுக்கு, இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு அவள் வரும்பொழுது அநேக கள்ளர்கள் இருப்பார்கள், வழி அருகே கள்ளர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். திருடர்கள் இருப்பார்கள், துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த பரமசியோனுக்கு, பரலோகத்திற்கு போகின்ற வழி, பெரும்பாதையான பரிசுத்த வழி, மீட்கப்பட்டவர்கள் நடந்து போகிற இந்த வழியிலே துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லை. பிசாசானவனுக்கு அங்கே வேலை இல்லை, கஷ்டங்களுக்கு வேலை இல்லை, துன்பங்களுக்கு வேலை இல்லை, தொந்தரவுக்கு வேலை இல்லை. நம்ம யாரெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ, நம்ம யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, நம்ம யாரெல்லாம் நம்மை கை நீட்டி பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லை. துஷ்டர்கள், மிருகத்தை போன்று இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்கு அங்கே இடமில்லை. அங்கே நடப்பவர்கள் பரிசுத்தவான்கள். அவர் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று திருவுளம் பற்றின தேவன் அவர் பரிசுத்தராயிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார். He sanctified us என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே துஷ்ட மிருகங்கள் இல்லை, துஷ்டர்கள் இல்லை, கோல் செல்கிறவர்கள் இல்லை, நம்மை பகைக்கிறவர்கள் இல்லை, நம்மை ஏசி பேசி திட்டுகிறவர்கள் அங்கே இல்லை. ஆகவே துஷ்ட மிருகங்கள் இல்லை. அங்கே அவர்கள் பாதுகாப்பாக நடந்து போவார்கள். இந்த யாத்திரையிலே சியோன் என்று சொல்லக்கூடிய பரம சியோனாகிய பரலோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பயமின்றி, கவலையின்றி, சந்தோஷமாக செல்லக்கூடிய பெரும்பாதையான பரிசுத்த வழி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே காணப்படவும் மாட்டாது, இவைகளுக்கெல்லாம் வேலையில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்கு? துஷ்ட மிருகங்களுக்கோ அல்லது சிங்கம் போன்ற பிசாசானவனுக்கோ அங்கே வழி இல்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை, எப்பேற்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. அவளுக்கு சஞ்சலம் இல்லை, கவலை இல்லை, அவளுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் தோன்றி காணாமல் போகிற மகிழ்ச்சி அல்ல, நித்தியமான மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு அவர்கள் வருவார்கள். சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எப்படி? நித்திய மகிழ்ச்சி. அதை தந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி வருவார்கள்? துக்க முகத்தோடு வருவார்களா? இல்லை, பாடி ஆடி சந்தோஷத்தோடு கூட அவரை புகழ்ந்து அவரை துதித்து பாடி அவர்கள் வருவார்கள். சியோனுக்கு திரும்புவார்கள், சியோனுக்கு வருவார்கள், பரமசியோனாகிய பரலோகத்துக்கு வருவார்கள், பிதாவாகிய தேவனை தரிசிக்கும்படியாக வருவார்கள். அவர்களுடைய நித்திய மகிழ்ச்சி, அவரிடத்தில் நித்திய மகிழ்ச்சி காணப்படும், சந்தோஷம் மாத்திரமே காணப்படும். தவிப்பு ஓடிப்போகும், கவலை ஓடிப்போகும், கண்ணீர் ஓடிப்போகும். மகிழ்ச்சியோடு தரிசிக்கும்படியாக வருவார்கள். எப்படி வருவார்கள்? பாடி வருவார்கள், ஆடி வருவார்கள். அவளுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் அவர்கள் வருவார்கள். இந்த யாத்திரையிலே அவர்கள் சந்தோஷத்தோடு வருவார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த யாத்திரையிலே நாம் நடக்கும்படியாக, இந்த ஜேர்னி He prepared us by sacrificing His own Son, Lord Jesus Christ, for us. We are sanctified by the blood of Christ. We are walking in the holy pathway. The redeemed people, we are the redeemed people. We are walking on the holy way, the broad way which leadeth up to heaven, where our Father is waiting for us.
நமது பிதாவாகிய தேவன் அங்கே நமக்காக காத்திருக்கிறார். சஞ்சலமில்லை, தவிப்பில்லை, சந்தேகமில்லை, கூக்குரல் இல்லை, அழுகை இல்லை. நித்திய மகிழ்ச்சியோடு தரிசிக்கும்படியாக அந்த பரிசுத்த பெரும்பாதையிலே மீட்கப்பட்டவர்களாகிய நாம் போகும்படியாக ஆண்டவர் செய்தார். ஆகவே அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நாளை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. என்னை தவிர்த்த இன்னொரு பரிசுத்த பாதை இருக்கிறது என்பது அல்ல. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல போக முடியாது. இவரே என் இரட்சகர், இவரே என் மீட்பர். நான் மீட்படைந்திருக்கிறேன், பாவத்திலிருந்து நான் மீட்படைந்திருக்கிறேன். நான் பயணப்படுகிறேன், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு வாழ்ந்து வர தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.